ஸ்தோத்திரம். இந்த ஒரு மிகப்பெரிய உருட்டை நம்ம மீசு இல்லாத தம்பி அவர்கள் பேசியிருப்பாங்க. அதை பார்த்து வந்துடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தேசத்துல என்ன செய்ய போகிறார்? ஏன் பிரதர் எல்லாருமே இப்படி வருஷத்தோறும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கீங்க கேட்குறீங்களா? அதுக்கு வேத வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாய் காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 அதிகாரம் வசனம் 11 சொல்லுகிறது, வரும் காரியத்தை என்னிடத்தில் கேளுங்கள் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? வரும் காரியத்தை என்னிடத்தில் கேளுங்கள். அதே போல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம கடைசி நாள்ல வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய உயரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார். கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தாக்குல கொரோனா வைரஸ் இன்னும் அதிகமா இதாகும், அது உருமாறிய கொரோனாவா வலுப்பெறும், பொல்லாதவர்கள் கைக்கு ஆட்சி போகும். சரி, இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ என்னையா புதுசா சொல்ல போற? உடனே அதுக்கு அடுத்தோடனே நம்மளாம் ஜெபிப்போம். அதனால என்ன ஜெபிச்சாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அப்படின்னு சொல்லி 24 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 6வது வசனத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார்னா அது அவ்வளவுதான். அவனுக்கு ஐயோ அப்படின்னார்னா அவனுக்கு ஐயோ தான். ஆண்டவர் சொன்னார்னா சொன்னதுதான். நம்ம மாற்ற முடியுமா? யார் மாற்ற முடியும்? தேவன் திட்டத்தை வகுத்து அவருடைய சத்துவமும் அவருடைய மகத்துவமும் அவருடைய இதையில் சொல்றதுக்கு யாரு சொல்ல முடியும்? ஆண்டவரே சொல்லிட்டாரு, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதுப்பா, இதை குறித்து நீ கவலைப்படாம நீ எச்சரிக்கையாயிரு, கரெக்டா முடிவு இருந்தா ரசிக்கப்பட்டு நல்லா கரெக்டா இரு, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழு அப்படிங்கிறதுக்கு எச்சரிப்பு செய்தி தான் இது. ஆனா இவர் ஒரு புதிய கண்டுபிடிச்ச மாதிரி இந்த கொரோனா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அப்படியே ஒரு புதுசா ஒரு கொரோனாவை கொண்டு வரும். அப்படி ஏற்கனவே நியூஸ்ல பார்த்துட்டோம் நாங்க. கொரோனா வரும், பெரிய ஒரு என்ன சொல்றது, பலவந்தம் கைக்கு ஆட்சி போகும், மோடி இஸ் அ தாடி இருக்கு, அப்படி நிறைய ஆட்சிகள் நடக்குது. ரஷ்யால போர் நடந்துகிட்டு இருக்கு, பல அக்கப்போர் ஆகிட்டு இருக்கு. இவனுக்கு 2024 மிகப்பெரிய அக்கப்போரா இருக்கிறானுங்க. வேதத்தை வச்சு ஏண்டா உருட்டுறீங்க? எரேமியா, அதாவது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வச்சு, அதாவது தீர்க்க தரிசனத்தை என்னிடத்தில் கேளுங்கள், வரும் காரியத்தை என்னிடத்தில் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படியா ஆண்டவர் தான் வரும் காலத்தையும் எதிர்காலத்தையும் அவர் எக்காலத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் சம்பவம் நடக்கும்பா, நீ கரெக்டா எச்சரிக்கையாரு, ரட்சிப்புக்குள்ள கவனமாயிரு, அவ்வளவுதான். தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. இதுக்கு மேல இவன் சொல்லி என்ன செய்ய? பல கள்ள தீர்க்க தரிசிகளை சொல்லி என்ன செய்ய? சரி, அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லா காரியமும் எழுதப்பட்டாயிட்டு. உலகத்துலலாம் இதெல்லாம் சம்பவம் நடக்கும், இந்த மாதிரியான ராஜ்யங்கள்லாம் வரும், உருவக நடையில எல்லா காரியங்களையும் எழுதி வச்சாச்சு. இப்போ புதுசா நான் அமெரிக்கா தேசத்துக்கு போயிருந்தேன், அங்கே எங்கே அப்படின்னு பார்த்தா அமெரிக்கால எல்லாம் சிவப்பா இருக்கிறானுங்க. சரி ரைட்டு, சிவப்பா இருக்காயா, விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஆப்பிரிக்கா நாட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். அங்கு போனா எல்லாம் கண்ணங்கரேன்னு கருப்பா இருக்கிறானுங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறத விட அவனுக்கு சுத்த கருப்பா இருக்கிறானுங்க, இரண்ட ஒரு மார்பா இருக்கிறாங்க. அப்படியா ஆப்பிரிக்கா பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, ஒரு சம்பவம் நடக்கும், ஆனா ஜெபிக்கணும். நீங்க சம்பவம் நடக்குங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க, ஜெபிச்சுக்கோங்க. என்ன யூகத்தின் அடிப்படையில் பேசுவது தீர்க்க தரிசனமாக இருக்க, அவருடைய யூகத்தின்படி செய்யறது. செய்திகளை நியூஸுகள் எல்லாம் வாசிக்கிட்டு அந்த சின்ன மீசையில தம்பி என்ன பேசியிருக்கான்னா, நார்மலா பேசுறதுக்கு வராதான், இப்படிதான் பேசணுமா, இருக்கப்பட்டதானே ஊழியர், அப்படிப்பட்டதான ஊழியர்னு சொன்னாதான் பெருமையா? சரி ரைட்டு. அடுத்ததாவது இந்த மத்திய புதிய ஏற்பாட்டெல்லாம் வாசிக்க மாட்டான்னு தெரியல எனக்கு. உண்மையிலே புதிய ஏற்பாட்டு வசனத்தையே வாசிக்க மாட்டாலும் எல்லாம் வாக்கு தத்துவத்துக்கே போயிடும். இந்த மாதம் எந்த வாக்கு தத்துவம்
செழிப்பின் ஆண்டு அப்படின்ட்டு அந்த வீடியோக்கு கீழே எல்லாம் இருக்கு. அதுல ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் கண்டிச்சு ஒரு கமெண்ட்ல ஒரு இதை போட்டோம்னா புரியுதுங்களா? இது இப்படிப்பட்ட நூதன உரட்டர்களுக்கு பிரட்டர்களுக்கு இந்த மாதிரியான பெந்தேகோஸ்தை செய்யக்கூடிய காரியங்களிலே பண்ணுகிற அந்த நூதன டுபாக்கூர்களை நம்பாதீங்க. இவர்கள் எல்லாம் கள்ள சகோதரர்கள். புரியுதுங்களா? கவனமா இருங்க. அவ்வளவுதான். நமக்கு தந்த பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. எல்லா காரியமும் நடந்துகிட்டு இருக்கு, இனிமேலும் நடக்கும். உயரிய கண்டுபிடிப்பை பாருங்க ஐயா. கடைசி நாள்ல இருக்கிறோமா? என்னத்தை சொல்றது? இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் முடித்து எல்லா காரியங்களும் இதெல்லாம் நடக்கும், நீ அதில் கவனமாயிரு அப்படிங்கிறத எச்சரிப்பு செய்தியாக கொடுத்துருக்கிறாரு. இவனுக்கு என்னன்னா இப்போ வந்துக்கிட்டு வருஷம் எதையாவது ஒன்று ஒழட்டிக்கிட்டு சம்பவத்தை அங்கே கொரோனா நடந்துட்டு இந்த கொரோனாங்கிறத இந்த வார்த்தையை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் சொல்ல வேண்டியானே? ஏன் இப்போ சொல்றான்? இந்த கொரோனாங்கிறத அவன் காதில் கேட்டுக்கிட்டான், செய்தி வாயிலாக கேட்டுக்கிட்டாச்சு. கொரோனாங்கிற வார்த்தையை சொல்லிட்டான். இது மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த கொரோனா வலுப்பெறட்டும் பெறட்டும்யா. இந்த சம்பவம்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. யுத்தங்களின் சத்தங்களை கேள்விப்படுவீங்க, கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். பல வருடங்கள் நூற்றாண்டுகளா கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்னதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் சம்பவிக்க வேண்டியதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பிறகு என்ன? நீ விசுவாசத்துல கரெக்டாரு. ஆண்டவர் சொன்ன அவருடைய சித்தமாகிய பரிசுத்தத்துல நிலைச்சிரு. பிறனுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. வேதத்தின்படி ஏதாவது ஒன்று சொன்னாங்க, நன்மையான காரியங்களை யாராவது சொன்னாங்கன்னா அக்செப்டட் தட். இதெல்லாம் வேதத்தில் இருக்கு. ஏன்பா அனாவசியமா தீர்க்க தரிசனங்கிற பேர்ல எதுக்கு உருட்டுறீங்க? வருஷம் புதுப்பிப்பாரா? தீர்க்க தரிசனத்தை ஒரு வேற லெவல்ல புதுப்பிப்பாரா? மனிதன் மூளைக்கு மனித எட்டாத காரியமாக அவருடைய மகத்துவங்கள் செயல்முறைகள் இருக்கின்றன. இந்த மாதிரியான நூதன டுபாக்கூறுகள் எல்லாம் நம்பாதீங்க. அவன் எல்லாம் யூகத்தின் நியூஸ்ல பார்த்து என்னெல்லாமோ கிண்டி வச்சிருக்கிறான். அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் நார்மலாவே பேச மாட்டேங்கிறாங்க. எதுக்குயா நீங்க வந்துகிட்டு அவன் சபையில போய் பேச வேண்டியதானே? சபைக்கு எச்சரிக்கை கொடுக்கும் மாதிரி, அப்பா சபையில உள்ள மக்கள் எல்லாம் இப்படி இருக்கீங்க, கரெக்டா இருங்கப்பா, நல்லா பரிசுத்தத்துல நிலைச்சிருங்க அப்படிங்கறத சொல்லணும். சபைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும். அது என்ன அப்படின்னா சபையில கரெக்டா ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை தீர்க்க தரிசனமா சொல்லணும். வெளிப்பாட்டு வந்தா சொல்லணும். இப்படிலாம் இருக்கிறீங்க, அபாத்திரமா பயணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனமா வெளியிட்டு சொல்லலாம். ஆண்டவர் வெளிப்படுத்தினா மட்டும். ஏற்கனவே வெளிப்படுத்தினதை சொல்றது காப்பி பேஸ்ட் அடிக்கிறதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. காப்பி பேஸ்ட் அடிச்சாம்னாலே அவன் என்ன சொல்றது? இப்போ அந்த எஃப்டிசி அப்படிங்கிற டுபாக்கூர் இருப்பான். 2-3 பேர் ஆக்டிங் கிறிஸ்டியன் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இருப்பான். இந்த 3 பேர் தான் காப்பி பேஸ்ட் அடிக்கிறவங்க. அந்த காப்பி பேஸ்ட் அடிக்கிறதே அது ஒரு மோசமான கல்ட்டு உபதேசம். இதெல்லாம் ஒரு பார்த்து சொல்றது பெரிய காரியமா? அப்ப நானும் தான் சொல்லுவேன், அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், ஆப்பிரிக்காவிலே இறங்கினேன், ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு போனார். ஆப்பிரிக்கால பார்த்தா எல்லாம் கண்ணங்கரேன்னு கருப்பா இருக்கிறாங்க. ஐயோ, என்னை விடலாம் ரொம்ப பயங்கரமா கருப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஆப்பிரிக்கால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா பஞ்சங்கள் உண்டாகும். ஏற்கனவே பஞ்சத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு, பல காரியங்கள் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கும்னு வேதத்துல எழுதியாச்சு. இவங்க உடனே ஆப்பிரிக்காவுக்கு போனேன், அமெரிக்காவுக்கு போனேன், USA உஷா அந்த ஏரியாவுக்குலாம் போனேன், எந்த ஏரியாவுக்குலாமோ போனேன் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை விட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் அந்தரகோலமாக கிடக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சில சம்பவங்கள்லாம் வர்றதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் போர்லாம் நடந்துட்டுன்னா வாக்குத்தத்த கிளி சோசியக்காரர்களும் இந்த வேதத்தை வச்சு உருட்டுறவங்களும் வந்துடுவாங்க. இந்த 2024 செம சீசனா இருக்கும். தீர்க்க தரிசன உருட்டர்கள் வேதத்தை அப்படியே வச்சு ஆண்டவர் சொன்ன வேத வசனத்தை வச்சு காப்பி பேஸ்ட் அடிச்சு தன்னை பெருமை பெருதி பீத்திக்கிறது. தீர்க்க தரிசின்னு சொல்லிட்டு தீர்க்க அரிசி புழுங்கல் அரிசின்னுக்கிட்டு என்ன சொல்லுவது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.